இருக்கும். நடுவர் அவர்களே, இந்த பாட்டு சின்ன பொண்ணு அம்மா பாடின பாட்டு. அத நம் பாட்டுக்கு மாத்திக்கலாம். ஆனா திரைப்பட பாடல்கள் அப்படி மாத்த முடியுமா சொல்லுங்க? இதுதானங்க என் கிராமிய. எனக்கு எதிரா இருக்கக்கூடிய ஆனா நான் சொல்றது ஒண்ணுதான். திரைப்பட பாடல் வந்தது திரையிலிருந்து, ஆனா கிராமிய பாடல் வந்தது தரையிலிருந்து, அதாவது மண்ணுல இருந்து. உழைப்பவன் களைப்பு தீர பாடின பாட்டுங்க ஐயா கிராமிய பாட்டு. தந்தான தானே தந்தான தானே தந்தான தானே தந்தான தானே ஆவாரம் பூ பறிக்க ஆறு தேடி போறவளே, ஆவாரம் பூ பறிக்க ஆறு தேடி போறவளே, ஆவாரம் பூத்திருக்கு ஆவாரம் பூத்திருக்க யாரையடி தேடுறனே, தந்தான தானே தந்தான தானே தந்தானே தானே தந்தான தானே. ஐயா, இந்த கிராமிய பாட்டு தான் எப்போதும் ஒருத்தனுடைய மனசுல இருந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குதுங்க ஐயா. திரைப்பட பாடல ஒரு இசையமைப்பாளரோ இல்ல ஒரு பாடலாசிரியரோ எழுதுவாரு. ஆனா கிராமிய பாடல ஒரு சமூகம் எழுதும். ஒரு தாய் வயல்ல நாட்டு நடும் போதும் பாடிய பாட்டு, ஒரு கூலி தொழிலாளி வலிய மறக்க பாடிய பாட்டு, ஒரு பெண்ணானவள் தன் துயரத்தை ஒப்பாரியா வெளிப்படுத்திய பாட்டு, அதுதானங்க ஐயா கிராமத்து பாடல். இது இது மண்ணோட வாசனை ஐயா. இது மக்களோட கண்ணீர். இது உழைப்பினோட வியர்வை. இவையெல்லாம் கலந்தது உருவானதுதான் கிராமிய இசை. அட எத்தனையோ புத்திகளை எடுத்துனக்கு சொன்னாலுமே, அட எத்தனையோ புத்திகளை எடுத்துனக்கு சொன்னாலுமே, நித்தம் போய் குடிக்கிறியே நீயும் ஒரு ஆம்பளையா, நித்தம் போய் குடிக்கிறியே நீயும் ஒரு ஆம்பளையா. அட எத்தனையோ புத்திகளை எடுத்துனக்கு சொன்னாலுமே, நித்தம் போய் குடிக்கிறியே நீயும் ஒரு ஆம்பளையா. அட உன்னோட பேச்சு அட உன்னோட என்ன பேச்சு, அட விலகி போடா சீச்சி, அட உன்னோட என்ன பேச்சு, அட விலகி போடா சீச்சி. எனக்கு சொல்ற மாதிரியா இருக்கு. சமூகத்துக்கே தான் ஐயா சொல்றேன். இப்படி கேட்காம குடிக்கிறவங்களை பார்த்து முகத்துல காரி துப்புற மாதிரி பாடுற பாட்டுங்க ஐயா இது. செஞ்சிட்டு இருக்கு. திரைப்பட பாடல்கள் நேரா காதுல விழும். ஆனா என் கிராமிய பாடல் இருக்கே நேரா மனசுல தாங்க ஐயா விழும். ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுல இருந்து போராட்டத்துல மக்களை தட்டி எழுப்புறது வரைக்கும் சமூகத்தோட மாற்றத்து உண்மையான குரலா இருக்கிறது கிராமிய பாடல்கள் தான் ஐயா. குழந்தையா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது கிராமிய பாட்டு தாங்க ஐயா. மனுஷன் பேச ஆரம்பிச்சதுமே பாட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. அப்படி பாடின பாட்டு தான் கிராமிய பாடல். என்னதான் படத்துல 1000 பாடல்கள் வந்தாலும் இந்த தரையில உருவான கிராமிய பாடலை சினிமாவில பாடலா சேர்த்துக்கிட்ட பிறகுதான் இந்த சினிமாவுக்கே ஒரு மரியாதை கிடைச்சதுங்க ஐயா. அதாவது இந்த கிராமிய பாடல் தான் அடித்தளம்னு சொல்றாங்க ஐயா. இது இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏறு பிடிச்சவன் ஏழை இல்ல, ஏமாந்து வாழ்ந்தவன் ராஜா இல்ல. ஏறு பிடிச்சவன் ஏழை இல்ல, ஏமாந்து வாழ்ந்தவன் ராஜா இல்ல. மண்ணை நம்பி வாழ்ந்த கைகள் மண்ணுக்குள்ள போகாதில்ல, மண்ணை நம்பி வாழ்ந்த கைகள் மண்ணுக்குள்ள போகாதில்ல. திரைப்பட பாடல் காதலை வேணா கத்து கொடுத்துருக்கலாம் ஐயா. ஆனா கிராமிய பாடல் தான் ஐயா உழைப்ப கத்து கொடுத்துச்சு. ஒரே மண்ணு ஒரே மண்ணு ஒரே தண்ணி ஓடுற ரத்தம் சிவப்புதான், சாதிய சொல்லி சண்டைய போட்டா சாமிக்கு கூட சிரிப்புதான். எப்படிங்க ஐயா? ஒரே மண்ணு ஒரே தண்ணி ஓடுற ரத்தம் சிவப்புதான், சாதிய சொல்லி சண்டைய போட்டா சாமிக்கு கூட சிரிப்புதான். நடுவர் அவர்களே, சமத்துவத்தை சினிமா டயலாக்ல சொல்றதுக்கு முன்னாடியே கிராமிய பாடல் அதை 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிடுச்சுங்க ஐயா.
காடு வயல் வேலை பார்த்து காலையில எழுந்து நேரம் இல்ல அழுவுறாளாம் சின்ன புள்ள, கண்ணீரை துடைக்க நேரம் இல்லைன்னு அழுவுறாளாம் சின்ன புள்ள. ஒரு பெண்ணோட வலிய முதல்ல பதிவு செய்தது கேமரா இல்லைங்க ஐயா, கிராமிய பாடல்கள் தான் ஐயா. கல்லு குடிக்காதடா காட்டுல நீ அழுகாதடா, கல்லு குடிக்காதடா காட்டுல நீ அழுகாதடா, வீடு போய் சேரலன்னா உன் புள்ள வீதி வந்து சேர்ந்துடுண்டா, நீ வீடு போய் சேரலன்னா உன் புள்ள வீதி வந்து சேர்ந்துடுண்டா. குடிய பத்தியும் போதைய பத்தியும் அதோட கொடூரத்தை பத்தியும் மக்களுக்கு எளிமையா எடுத்து சொல்றது கிராமிய பாடல் தான் ஐயா. இதற்கு எதிரணியில என்ன பாடுவாங்க தெரியுமா? அடி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிட்டி எனக்கு, நான் ஊத்திக்கிட்ட மில்லிய, நான் குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லிய, அடி சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு. இந்த பாட்டு இது என்ன ஐயா, அருமை தானே? அவங்க பாடுற பாட்டு ரொம்ப அருமையா தானே இருக்கும். மக்களோட வாழ்க்கை முறைய பேசுறது கிராமிய பாடல், அது மண்ணோட வாசம் ஐயா. பிறப்பு முதல் இறப்பு வர கிராமிய பாடல் தான். அதாவது நடவு நடப்பாட்டு, ஏத்த மிரைக்க பாட்டு, களை வெட்ட பாட்டு, துணி துவைக்க பாட்டு என எல்லாமே பாட்டாவே இருக்கும். சமூகத்துக்கு நல்லதை செஞ்சிட்டு இருக்கும் கிராமிய பாடல் தான் ஐயா. கிராமிய சமூகத்தை விழிப்புணர்வோட மாற்ற சக்தி கொண்டது கிராமிய பாடல்கள் தான் என்று உறுதியா கூறி தீர்ப்பை எங்க பக்கம் தான் வழங்குவீங்கன்ற நம்பிக்கையில இங்க பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. எடுப்பு கொஞ்சம் பலமா தான் இருக்கு. கூடவே வர்றவங்களாமே கத்தியோட தான் வர்றாங்க. டேய் மவனை தீர்ப்பு எங்களுக்கு சொல்லல, பஸ் ஏற முடியாது, அப்படிதான் வர்றாங்க. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், சின்ன பொண்ணு பாட்டு தானே தெக்கு சிமையோட கதை இருக்கு, மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் சொல்லிட்டு அம்மா, ஊத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம். எதை சாப்பிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஊத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெள்ளம், பொங்கி வச்சு ஆடலன்னு எங்க பொங்க வச்சு ஆடலன்னா எங்க பொழுது சாஞ்சி போகாதுங்க, எங்க பொழுது சாஞ்சி போகாதுங்க, ஏ மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். கொண்டாந்து நிறுத்துறாங்க பாருங்க, அடிப்படையை பிடிச்சிட்டாங்க. ஆனா அவன்னா இதுக்கு அப்புறம் தான் எங்க வேணாலும் போவான்னா. இந்த மண்ணின் வாசனையை கற்று தந்தது, நுகரச் செய்தது, காற்றில் பரவச் செய்தது எங்க கிராமத்து வாசம். பிறந்து கீழே விழுந்திய ஆகாயமா தூக்கி பிடிச்சது, இல்ல டைல்ஸ் கல்லியா விழுந்த, இல்ல பளிங்குகள் அப்படியே தெத்தெடுத்தாங்களா? இல்ல, மண் வாசனை பிடித்து எழுந்தவனெல்லாம் பெண் தூக்கி பிடிக்கக்கூடிய உயர்ந்தவனாக இருந்திருக்கிறான். நடுவர் அவர்களே, இந்த மண் வாசனை தான் இந்த கிராமிய பாடலோடு ஒன்றி கிடக்குதுன்னு சொல்லி அழுத்தமா ஒரு குத்திட்டு போயிருக்காங்க. கூடவே நிறைய சப்போர்ட்னு சொன்னாங்க. குடியார பையில அதனைக்கு சந்தோஷம், நல்ல வேலை நம்மள சொல்லல, நடுவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு இருக்கட்டும். எங்க அஜித், நம்ம ஜெயக்குமார் சாரு, கணேசன் ஐயா, நம்ம விஜயகுமார், அப்புறம் கம்முன்னு தான் போய் ஆகணும், அப்படியே ரவுண்டு கட்டிருக்காங்க பாரு எல்லாருமே. அப்போ அவங்க சொல்ற விடையும் சரிதான் இல்லீங்களா? 10 ரூபா சம்பாரிச்சு ஓடா தேய போனவனே, மாலை நேரம் வந்து விட்டா மசக்கு நபகமல்ல, அந்த மானங்கெட்ட தண்ணிய நீ ஏண்டா குடிக்கிற அப்படின்னு சொல்லி நிறுத்துறா. சொல்லி டெய்லி நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், டுடே நான் வந்து அதை ஒழுங்கா சொல்லி தொலை, முதல்ல நீ நில்லு, அப்புறமா எதையாவது சொல்லு. அவ உள்ள போய் ஒரு புரட்டுது. சாயந்தரமும் அதே மாதிரிதான் வரான். வந்து நிக்கிறானா, நேத்து உன்கிட்ட என்ன சொல்லி அடிச்சான்? கொடிகள் ஓட்டாதுன்னு சொல்லி
ஏன் குடிச்சிட்டு வந்த? நீ சொன்னது நேர்த்தி, நான் குடிச்சது இன்னைக்கு. முடிஞ்சு வச்சா நம்பால மாத்தவே நம்பால இது ஸ்டஃபனா இருப்பான். நீ இன்னைக்கு சொல்லு. அப்போ அந்த அம்மா சொல்றது நியாயம்தான், இது சமூக மாற்றம் தான். இருந்தது அங்கங்க கொஞ்சம் நஞ்சு இருந்தது. அப்போ இத லாவகம்மா அதுக்கு பின்னாடி சப்ப கட்டி சொல்லிட்டாங்க, இவங்க ஒரு நாள் அவங்க பாடுற போறாங்க, எதிரணி பாடுற போறாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனை கையோட கூட்டிட்டு வந்து 2 பாட்டில் அவன் கையில கொடுத்து, நைனா குடி நைனா, குடிச்சிட்டு பாடு நைனா அப்படின்னு அதையும் சொல்லிவிட்டாங்க. இப்போ இது கொஞ்சம் ஏற்புடையதா தான் இருக்கு. அப்புறம் மறுபடியும் இந்த பாப்பா இதுக்கு தெரிஞ்சது பாடி இருக்கு, எங்களுக்கு நாங்க இன்னும் என்ன செய்தி வச்சிருக்கோம்ல, இந்த திரைப்பாடல் ஐயா ஒரு நிமிடம் ஐயா. அப்போ ஒருத்தவங்க கிராமிய பாட்டு பாடிட்டாங்கன்னு அவங்க பக்கம் ஓடுறாத நடுவர அப்படின்னு சொல்லி பவானி அம்மா கையில ஒரு மைக்கோட வந்து, பாரியா வாங்கம்மா